இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, முருகனை வந்து தோளில் போட்டு வச்சு கொஞ்சிறது, முருகரை வந்து இப்படி கையில் பிடிச்சி பேசுறது, நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்கே சார். இதை பற்றி உங்கள் கண்ணோட்டம் என்ன? சார் ஆக்சுவலாக வந்து என்கிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். கோயிலில் போய் நம்ம செல்ஃபி முருகரை வச்சு வீடியோ போடுறது, முருகர் பின்னாடி நின்று ரீல்ஸ் போடுறது, முருகர் பாட்டு, இது எல்லாமே ஒரு விதமான பக்திங்க சார். இந்த பக்தியை குறை சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு எந்த சக்தியும் கிடையாதுங்க சார். அது ஒரு பக்திங்க சார். இதுக்கு முன்னாடி அங்கப்பிரவேசனை பண்ணி பக்தியை காட்டினாங்க, நாக்கில் சூடம் ஏற்றி பக்தியை காட்டினாங்க, கையில் சூடத்தை ஏற்றி பக்தியை காட்டினாங்க, அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வேல் கூத்துனாங்க. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பக்தி வருவாங்க சார். இப்போ நவீன யுகம்னால நீங்கள் சோஷியல் மீடியாவில் முருகர் பாட்டு போட்டு ரீல்ஸ் போடுறதோ, இல்லை காலையிலேருந்து இப்போ ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, அது எப்படிங்க எழுந்து முருகனை கும்புறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வீடியோ போடுறாங்களா, இதெல்லாம் சஷ்டி வருது. அப்போ நான் விரதம் இருந்தேன் பார்த்தீங்கன்னான்றப்போ என்னை பற்றி கேட்குறோம். நான் சொன்னேன், ஐயா அவங்க என்னவா பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க அப்படி போறதுனால உங்களுக்கு என்ன தனிப்பட்ட பாதிப்புனா சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இங்க யாரோட பக்தி யாரும் கிண்டல் பண்ணவே கூடாதுங்க சார். யாரோட பக்தியும் தாழ்த்தியும் பார்க்க கூடாதுங்க சார். இயற்கை அனுமதிக்காம அவங்க அதை செய்ய முடியாதுங்க சார். எல்லாரும் பக்தியும் உயர்ந்த பக்தி தான். அவங்க செய்யறதுனால அது வந்து அவங்க இறைவனை அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னா கிடையவே கிடையாதுங்க சார். இல்ல நான் அப்படி கேட்கல சார். என்ன இல்ல நான் சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு சிவனடியார் வந்து சிவன் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு, சாமி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு சிவனை வச்சுக்கிட்டு. அதுக்கு கமெண்ட்ல திட்டுறான், நீ சிவனை இழிவுபடுத்துறன்றாங்க சார். சிவபெருமானே நாட்டியம் ஆடுறது தானே சார். அவர் இறைவன் என்ன சொல்றாரு, ஆனந்தமா என்ன வந்து கும்பிடுன்றாருங்க சார். சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, ஆனந்தம் மாதிரி கூத்தாடி வந்து என்ன கும்பிடுன்றாரு. முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, நீ என்ன வந்து கேளு, எதையும் கேட்காத, நான் உனக்கு தரேன்றாரு எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது இது பக்தியை வந்து யாரும் கிண்டல் பண்ணவே கூடாதுங்க சார். சாமி கும்பிட்றத வீடியோ போடுறாங்க, சாப்பிட்றத வீடியோ போடுறாங்க, விரதம் இருக்கிற வீடியோ போனா போட்டோமே. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பாதிப்பு வந்துச்சுன்னா அது தப்பு. ஆனால் நீங்க மற்றவங்க பக்தியை குறை சொல்லவே சொல்லாதீங்க, சரிங்களா? நீங்க வந்து யாரோட பக்தி யாரும் குறை சொல்லவே கூடாது சார். அவரோட பக்தி அவருக்குங்க சார். விமர்சனம் பண்ணாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க, கடந்து போயிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையே கடந்து போயிடுங்க. அதுக்காக உன் பக்தி தான் உண்மையானது, அவன் பக்தி பொய்யானது யாரும் சொல்லவே கூடாதுங்க சார். சோசியல் மீடியால முருகர் வச்சு ரீல்ஸ் போடுறாங்க, முருகர் கோயில போய் டான்ஸ் ஆடி போறாங்கன்னா போட்டுமே, அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அவங்களுக்கு ஒன்றும் அது முருக பக்தி அதிகமாக்குதுன்றப்போ நீங்க ஏன் அதை குறை சொல்றீங்க? சோ இதுல என்னோட தாழ்மையான வேண்டுகோள், யாரோட பக்தி யாரும் குறை சொல்லாதீங்க, யாருடைய பக்தி யாரும் கிண்டலும் பண்ணாதீங்க. உங்க பக்தி உங்களோட இது, அவரோட பக்தி அவரோட இது. எல்லாரும் நல்லவரே. முருகேசன் ஐயா சொல்ற மாதிரி